என் மகளே, என் மகனே, என் ஜனமாகிய உங்கள் மீது அக்கறையும் பாசமும் பரிவும் கொண்ட தேவன் நான். இன்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 20:22 தீமைக்கு சரிகட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார் என்று எழுதியிருக்கபடியாக என் ஜனமாகிய நீங்கள் ஒருவருக்கும் தீமையை செய்யாமல் இருங்கள். தீமையை செய்தவர்களுக்கு நான் அவர்களை பழிக்கு பழிவாங்குவேன் என்று சொல்லாமல் இருங்கள். உங்களுடன் பணிபுரிபவர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய வீட்டின் அருகில் வசிப்பவர்கள் என யாராக இருந்தாலும் உங்களுக்கு தீமை செய்திருந்தால் அவர்களுக்கு திரும்பவும் நான் தீமையை செய்வேன் என்றும் பழிக்கு பழிவாங்குவேன் என்று சொல்லாதீர்கள். பழிவாங்கும் இருதயம் உங்களுக்கு இல்லாமல் இருக்க கடவது. ஒருவன் உங்களுக்கு தீமை செய்தால் அதையே நீங்கள் அவர்களுக்கு திரும்பச் செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள். உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், என் மகனே, என் மகளே, பழிவாங்கும் எண்ணங்கள் வேண்டாம், தீமைக்கு தீமை செய்யாமல் இருங்கள். என் ஜனமாகிய நீங்கள் கர்த்தராகிய எனக்கு காத்திருங்கள். நான் உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள் அனைத்தையும் சரி கட்டுவேன். நீங்கள் காத்திருங்கள். எனக்காக காத்திருக்கிறவர்கள் எவரோ அவர்களை நான் ரட்சிக்கிறேன். என் ஜனமாகிய உங்களுக்கு பழிவாங்கும் எண்ணம், தீமைக்கு தீமை செய்வது, அடுத்தவருக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று எண்ணுவது போன்ற காரியங்களில் என் ஜனமாகிய நீங்கள் ஈடுபடக்கூடாது. அடுத்தவர்கள் உங்களுக்கு தீமைகளை செய்தால் நீங்கள் என்னிடத்திலே ஜெபத்தில், கர்த்தரே, எனக்கு இவ்வளவு காரியங்கள் சத்துருக்களால் உண்டாகியிருக்கிறது, இந்த காரியங்களை உங்களிடத்திலே நான் ஒப்புக்கொடுக்கிறேன் என்று ஜெபத்தில் என்னிடத்தில் விசுவாசியுங்கள். கர்த்தாவே, உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். நீங்கள் இந்த காரியங்களில் இருந்து என்னை மீட்டு என்னை ரட்சியும் என்று என்னை நோக்கி விண்ணப்பம் செய்யுங்கள். நான் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற தீமையான காரியங்களை உங்களிடத்தில் இருந்து எடுத்துப் போடுவேன். நீங்கள் உங்களை கர்த்தராகிய என்னிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தாவே, நான் தீமைக்கு தீமை செய்ய மாட்டேன், இந்த காரியத்தை உங்களிடத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன், நான் உங்களை பாதுகாத்துக் கொள்கிறேன். உங்கள் இருதயத்தை பாதித்த காரியத்தினை குறித்து கர்த்தராகிய என்னிடத்தில் சொல்லுங்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள். நான் உங்களுக்கு வேண்டியவற்றை செய்வேன். நான் உங்களை ரட்சிப்பேன். நீங்கள் உங்கள் உள்ளத்தில் கை வைத்து சொல்லுங்கள், கர்த்தரே, நான் பழிக்கு பழி வாங்க மாட்டேன், தீமைக்கு தீமை செய்ய மாட்டேன். உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். என்னை ரட்சித்து என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபத்திலே என்னிடத்தில் கேளுங்கள். உங்களுக்கு இறங்கி உங்களை ஆசீர்வதித்து உங்களை அற்புதங்களை காணச் செய்வேன். மனிதர்களாகிய உங்கள் மீது தேவனாகிய நான் மிகுந்த அன்பும் பாசமும் வைத்திருக்கிறேன். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 9:9 சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் என்று எழுதியிருக்கபடியாக என் ஜனமாகிய நீங்கள் எந்த இடத்தில் சிறுமைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அதே இடத்தில் உங்களை நான் உயர்த்திடுவேன். கர்த்தராகிய நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மளை கைவிட்டுட்டாரு, நம்ம சிரமப்பட்டு போயிட்டோம் அப்படி என்று கலங்கிக் கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை உங்களிடத்திலிருந்து விலக்கிப் போட்டு சிறுமைப்பட்ட ஆத்துமாவை உயர்த்துவேன். நீங்க நினைக்கலாம், கர்த்தாவே, என்னிடத்துல எல்லாரும் நல்லாதான் பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு எனக்கு தீமை செஞ்சு என்ன சிறுமைப்படுத்துறாங்க, என்னால அதிலிருந்து மீள முடியல, நீங்க தான் என்ன இதிலிருந்து மீட்கணும் அப்படி என்று நீங்கள் சொல்றது எனக்கு கேட்கிறது. அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தராகிய நான் அடைக்கலமானவர். நான் உங்களை மீட்டு உங்களுக்கு அடைக்கலம் தருவேன். என் ஜனமாகிய உங்களுக்கு வாழ்க்கையிலே சில தோல்விகள், சில நஷ்டங்கள், சில இடர்பாடுகள் வரத்தான் செய்யும். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிரந்தரமானதாக இருக்காது. கர்த்தராகிய நான் உங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து அதிலிருந்து உங்களை மென்மேலும் உயர்த்துவேன். நானே உங்களுக்கு அடைக்கலம். நீங்கள் என்னை விசுவாசியுங்கள். நீங்கள் கடன் வாங்கி கடன்காரர்களாக இருக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் எங்கு சிறுமைப்பட்டீர்களோ அதே இடத்தில் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வீர்கள். உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன். நீங்கள் இழந்து போனதை உங்களுக்கு திரும்ப கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் சிறுமைப்பட்ட இடத்திலேயே உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பேன். உங்களுடைய வாழ்க்கையிலே இதற்குப் பிறகு எங்களால வாழ முடியாது என்று தவறான எண்ணங்களை உள்ளத்தில் வளர்க்காதீர்கள். வாழ்க்கையை முடித்துக் கொள்வது அல்ல முடிவு. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி உங்களை மீட்டுக் கொடுக்கிற இயேசு நான் இருக்கிறேன். அதனால் நீங்கள் சிறுமைப்பட்டு போய்விட்டோம், இனிமேல் வாழ முடியாது என்று நினைக்காதீர்கள். சிறுமைப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு நான் அடைக்கலமாக இருப்பேன். என் ஜனமாகிய நீங்கள் எப்பொழுதும் கர்த்தராகிய எனக்குள் சந்தோஷமாக இருங்கள். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். உபாகமம் 28:1 உன்னை மேன்மையாக வைப்பார் என்று எழுதியிருக்கபடியாக கர்த்தராகிய நான் உங்களை மேன்மையாக வைப்பேன். நீங்கள் நேர்மையாக செய்யும் காரியங்கள் அனைத்திலும் கர்த்தராகிய நான் உங்களை மேன்மையாக வைப்பேன். நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் அந்த வேலையிலே உங்களை மேன்மையாக வைப்பேன். நீங்கள் ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் அந்த வியாபாரத்திலே உங்களை பெருக்க பண்ணுவேன். நீங்கள் பள்ளி கல்லூரிகளில் படிப்பவர்களாக இருந்தால்
உங்களை படிப்பிலேயே மென்மேலும் உயரும்படி செய்வேன். நீங்கள் ஊழியம் செய்தால் அந்த ஊழியத்தில் உங்களை மென்மேலும் மேன்மைப்படுத்துவேன். என் ஜனமாகிய உங்களுக்கு பிசாசானவன் அநேக காரியங்களிலே இடையூறுகளை ஏற்படுத்துவான். ஆனால் கர்த்தராகிய நான் உங்களுடன் இருந்து அவைகளிலிருந்து உங்களை மீட்டு மேன்மையாக வைப்பேன். உங்களை சுற்றியிருக்கிற அநேக ஜனங்களை பார்க்கிலும் என் மகனே, என் மகளே, உங்களை உயர்த்துகிறேன். பிறகு எதற்கு நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன் உங்களுடனே இருக்கிறேன், துக்கப்படாதீர்கள். உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு உங்களுக்கு தேவையானது ஒன்று, விசுவாசம் உள்ள ஜெபம். நீங்கள் கர்த்தராகிய என்னை நோக்கி விசுவாசியுங்கள், ஆராதியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைவாய் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். ஏசாயா 54:4 பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகளே, நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் வெட்கப்படுவதில்லை. நான் செய்யக்கூடிய இந்த காரியத்திலேயே நான் வெட்கப்பட்டு போயிருவேன் என்று நீங்கள் கலங்கக்கூடாது. என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் இருக்கிறேன், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டவர்களையும் நான் மேன்மைப்படுத்துகிறேன். நீங்கள் வெட்கப்பட்டு போவதற்கு கர்த்தராகிய நான் உங்களை விடமாட்டேன். என் ஜனமாகிய நீங்கள் பயப்படாமல் இருங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதற்கு கர்த்தராகிய நான் விடமாட்டேன். யார் உங்களை சிறுமைப்படுத்தினார்களோ, யார் உங்களை வெட்கப்பட்டு போகும் அளவிற்கு பேசினார்களோ, அவர்களின் கண்கள் முன்னதாகவே உங்களை நான் மேன்மைப்படுத்துவேன். உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உங்களை உயர்த்துவேன். என் ஜனமாகிய நீங்கள் கலங்கலாம். ஒரே உபத்திரமாயிருக்கு, ஒரே போராட்டமாயிருக்கு, ஒரே கலக்கமாயிருக்கு, பயமாயிருக்கு என்று கலங்கிக் கொண்டிருக்கலாம். நீதிமான்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு. ஆனால் உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று எழுதியிருக்கபடியாக, உங்களுக்கு பயமுறுத்தக்கூடியவர்களை விட, உங்களுக்கு நெருக்கத்தினை ஏற்படுத்தக்கூடியவர்களை விட, உங்களை அச்சுறுத்துபவர்களை விட உங்களுடனே இருக்கிற கர்த்தராகிய நான் பெரியவர். தேவனே உங்களுடன் இருக்கும்பொழுது நீங்கள் ஏன் பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? பயப்படாதீர்கள், மனதைரியமாயிருங்கள், எதை குறித்தும் கலங்கிக் கொண்டிருக்காதீர்கள். என் மகளே, என் மகனே, இந்த பூமியில் இருக்கக்கூடிய சாத்தானை காட்டிலும் உங்களுடன் இருப்பவர் பெரியவர். நான் உங்களுடன் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகி நீங்கள் பயமில்லாமல் வாழ்வீர்கள். உங்களுக்கு கர்த்தராகிய என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறதா என்று சிந்தித்துப் பாருங்கள்.